ஸோ இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் விஜயநகர பேரரசு, விஜயநகரா எம்பையர். ஸோ இந்த விஜயநகர கிங்டம் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் டோட்டலாக சில டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க, மராத்தாஸு, மௌரிய எம்பையர்ஸ், அதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் பேஸ் பண்ணி இருந்தது. ஸோ இந்த டாபிக் வந்து விஜயநகர பேரரசு வந்து சவுத் இந்தியாவில் இருக்குது. ஸோ சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் கிரேட் கிங்டம்ஸ் வந்துருக்குது. சவுத் இந்தியாவில் 2 மேஜர் கிரேட் கிங்டம்ஸ். ஸோ ஒரு கிங்டம்ஸ் என்ன அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஜயநகரா தான். விஜயநகரா. ஸோ இன்னொரு கிங்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கா. குல்பர்கா. ஸோ இந்த குல்பர்கா தான் பாமினி அப்படின்னு சொல்கிறோம். குல்பர்காவை தான் பாமினி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாமினி கிங்டம், விஜயநகரா கிங்டம், பாமினி கிங்டம். 2 கிரேட் கிங்டம்ஸ் எமர்ஜ் இங்கே சவுத் இந்தியாவில். எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 14th century. ஸோ 14th century தான் இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, த ரைஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா. ஸோ பாமினி கிங்டம் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம், அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 14th centuryக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் சுல்தானுடைய சில பகுதியெல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? 5 சுல்தான் பிளேசஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்னென்ன அந்த 5 சுல்தான் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பீஜப்பூர், அகமத் நகர், கோல்குண்டா, சரிங்களா, கோல்குண்டா, பிடார், பெரார். ஸோ இந்த பிளேசஸ்லாம் சுல்தானுடைய பிளேசஸ்ங்க. ஒரு 16th centuryயில் இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து அதோட என்ட்ரி இந்த விஜயநகரா கிங்டம் உள்ளது. ஸோ விஜயநகரா கிங்டம்ஸ்க்கான சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ், வாட் ஆர் தி சோர்சஸ் அப்படின்னா முக்கியமானது. ஆக்சுவலாக இவங்க இருந்த பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடா, தெலுங்கு, இந்த பிளேசஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த கன்னடா, தெலுங்கு லிட்ரேச்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னா மனு சரித்திரம், மனு சரித்திரம் அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர். அடுத்தது சாளுவ பை உதயம், சாளுவ பை உதயம். சரிங்களா? இந்த 2 லிட்ரேச்சர் முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட ராய வாசகமு, ராய வாச்சகமு அப்படிங்கிற அடுத்த ஒரு லிட்ரேச்சர். ஸோ இந்த லிட்ரேச்சர்ஸ் நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. அதே போல் கிருஷ்ண தேவராயத்துக்கு கீழே சில நாயக்கர்கார முறையெல்லாம் இருந்தது. சரிங்களா? அந்த நாயக்கர்கார கிருஷ்ண தேவராயர் உடைய ஒரு ஆர்வமூட்டிய தகவல் எல்லாமே இந்த லிட்ரேச்சர்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரக்காவுடைய ட்ராவலர், மொரக்கான் ட்ராவலர், இபன் பட்டு, IBN, இபன் பட்டூட்டா, இபன் பட்டூட்டா.
1333 1345 வரைக்கும் வாழ்ந்தவர். ஸோ இவர் வந்து இந்த விஜயநகர பேரரசை பற்றி சொல்லியிருக்காரு. அதே போல் பெர்சியாவில் சேர்ந்த அப்துர் ரஸாக் இவர் வந்து 1443 45 வரைக்கும் வாழ்ந்தவர். ரஷ்யனை சேர்ந்த நிக்கிட்டீன் 1470 74. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த விஜயநகர பேரரசு பாமினி பேரரசை பற்றி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1520 1537 வரைக்கும் ஆட்சி செய்த ஒரு போர்ச்சுகீஸ் விசிட்டர். ஸோ போர்ச்சுகீஸ் விசிட்டர் அவர் பேர் என்னன்னா டொமிங்கோ பீஸ். டொமிங்கோ பேயஸ் அண்டு முன்ஸ் NUNTZ நுன்ஸ். ஸோ போர்ச்சுகீசிய நாட்டை ஒரு வணிகர் டொமிங்கோவெஸ் நூனிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க. இந்த விஜயநகர பேரரசில் ஒரு டோட்டலாக இருக்கக்கூடியது 4 டினஸ்டி. எந்தெந்த இயர் அப்படின்னு பார்க்கலாம். 1336 to 1485, 1485 to 1505, 1505 to 1570, last one 1570 to 1650. ஸோ இந்த டினஸ்டி 4 டினஸ்டிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வம்சம் ஃபஸ்ட்டு டினஸ்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சங்கம டினஸ்டி, சாளுவ டினஸ்டி, துளுவ டினஸ்டி, ஆரவீடு டினஸ்டி. இந்த 3 டினஸ்டியுடைய இந்த 4 டினஸ்டியுடையது நீங்கள் டைம்லைன் சார்ட்டை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமில் பொறுத்துகளை கேட்கலாம், சரிங்களா? அதே மாதிரி க்ரானிக்கல் ஆர்டரில் கேட்கக்கூடியது கேட்பாங்க. ஸோ 4 டினஸ்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ விஜயநகர பேரரசு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஜயநகர எம்பையர் அது என்னங்கிறது பார்க்கலாம். விஜயநகர எம்பரர் பொறுத்த வரைக்கும், சரி, விஜயநகர எம்பரர் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். எம்பரர் பொறுத்த வரைக்கும் 2 பேரை மறக்க முடியாதுங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னா ஹரிஹரா புக்கா. ஸோ 2 brothers, the eldest sons of one சங்கமா. சரிங்களா? சங்கமரின் 2 புதல்வர்கள் யாருங்க? சங்கமான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ கேப்ஸில் எழுதிக்கணும், ஸ்மாலில் வர சங்கமா. இவங்களுடைய எல்டஸ்ட் சன்ஸ் ஆஃப் ஹரிஹரா அண்ட் புக்கா. சரிங்களா? இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிஹரா புக்கா 2 பேரும் ஹொய்சாலா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஹொய்சாலா ரூலர்ஸ் என்னென்ன அர்த்தம்? ஸோ ஹொய்சாலா அரசரிடம் எங்கே இருக்காங்க? இவங்க கர்நாடகாவில் இருக்காங்க. இந்த கர்நாடகாவில் வேலைக்கு போன முடியும். சரிங்களா? லைட் ஃபவுண்டேஷன் அந்த விஜயநகராவுடைய ஃபவுண்டேஷனுக்கு இதான் முன்னோடி. ஹொய்சாலா ரூல்ஸில் வந்து
அந்த அரசருடைய ஆட்சி காலத்தில் இவங்க பணி செஞ்சாங்க. ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1336. இந்த காலகட்டம் தான் விஜயநகரா கிங்டம், த நியூ கிங்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹொய்சால இருக்கக்கூடிய இந்த ஹொய்சால ரூல் இருக்கு இல்லையா, இந்த ஹொய்சால ரூலில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா, ஒரு ஃபேமஸான ஒரு கிங்கு. அவர் பேர் வந்து பாலாலா 3. ஓகேங்களா, 3ஆம் பாலாலர். The Hoysala king, the Balala III, at the hands of the Madurai Sultan. ஸோ மதுரையில் வாழ்ந்த சுல்தான்கள் அவங்க வந்து இவரை கொன்றார். சரிங்களா, 3ஆம் பாலாலா வந்து கொன்றார். இந்த விஜயநகர பேரரசுடைய கேபிட்டல் எங்கே அப்படின்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். ஸோ வந்து எல்லா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறேன். கேபிட்டல் ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். தொடக்கத்தில் துங்கபத்ரான்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நதியின் வடக்கு கரை. ஸோ நார்த்து பேங்க் ஆஃப் தி துங்கபத்ரா, நார்த்து பேங்க் ஆஃப் தி துங்கபத்ரா. அந்த நார்த்து பேங்க்குடைய பேர் என்னன்னு தெரியுங்களா, அனகோண்டி. அனகோண்டி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அனகோண்டி. ஸோ அனகோண்டி இஸ் தி கேபிட்டல் ஆஃப், இனிஷியல் கேபிட்டல் ஆஃப் விஜயநகரா கிங்டம். அப்படியே சவுத் பிளேஸ் எங்கே, இந்த துங்கபத்ராவுடைய சவுத் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹொய்சாலா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய டவுன் இருக்குதுங்க. இது வந்து நார்த்தில் இருக்கக்கூடியது, நம்ம சொல்ல போகிறது இப்போது சவுத்தில் இருக்கக்கூடியது. அந்த டவுனுடைய பேர் வந்து ஹோசா பட்டானா. ஹோசா பட்டானா இது நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுன். இது எங்கே இருக்குது, நியர் ஹம்பி அப்படிங்கிற பிளேஸில் பக்கத்தில் இருக்கக்கூடியதான் இது. இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயநகரா அவங்களுடைய கேபிட்டலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அனகோண்டிங்கிறாங்களே அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் அவங்க பேர் வச்சிருக்கிறது. ஸோ த சிட்டி ஆஃப் விக்ட்ரி, சிட்டி ஆஃப் விக்டரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் வந்து விஜயநகரா. ஸோ விஜயநகரா தான் அவங்களுடைய கேபிட்டல். எக்ஸ்டெண்ட் பண்ணி விஜயநகரம் அப்படி ஒரு புதிய ஒரு பெயரை வந்து அவர்கள் சூட்டுறாங்க. ஸோ விஜயநகரா பொறுத்த வரைக்கும் இவங்க நிறையா வந்து கோல்டு காயின்ஸ்லாம் விட்டுருக்காங்களாமா. சரிங்களா, கோல்டு காயின்ஸ். இவங்க விட்ட அந்த கோல்டு காயின்ஸ் உடைய பெயர் கேட்பாங்கன்னு நோட் பண்ணிக்கோ. ஸோ கோல்டு காயின்ஸ் அதனுடைய பெயர் வந்து வராஹா, VARAHA, வாராஹா, வாராஹா. அல்லது தமிழ் அதுக்கு வந்து பொன் அப்படின்னு அர்த்தம், பொன். கன்னடத்தில் இதுக்கு வந்து ஹொன்னு, HONNU, பொன்னு அப்படின்னு. These gold coins have the image of the various Hindu deities, ஹிந்துவோடைய deities. ஓகேங்களா, அதாவது தங்க நாணயங்களில் வந்து வெவ்வேறு தெய்வங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த தெய்வங்களுடைய சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் முக்கியமானது, நோட் பண்ணிக்க. என்னென்ன சின்னங்கள், புல், எலிஃபண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஈகிள் இருக்கிற மாதிரி. அதுதான் இப்போ கர்நாடகாவுடைய அரசு சின்னமாக வச்சுருக்காங்க. இரட்டை கழுகு. சரிங்களா, கற்பனை பறவைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து கண்ட பெருண்டா. தமிழ் எழுதிக்கோ, ஞாபகம் வச்சுக்கிறதா. கண்ட பெருண்டா அப்படிங்கிறது வந்து டபுள் ஈகிள் இருக்கும். ஸோ இந்த சின்னம்லாம் இருந்திருக்குது. அரசருடைய பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா நகரி
அரசருடைய பெயரில் வந்து நகரி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே பொறிக்கப்பட்ட நாணயங்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்தது. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது 1336 1485 இருந்த சங்கம டினஸ்டி தான் பார்க்க போகிறோம். சங்கம டினஸ்டி. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியும் யார் அவர் கிங். ஹரியாரா. ஹரியாரா 1. The entire core area of ஹொய்சாலா கிங்டம். சரிங்களா? ஹொய்சாலா அரசின் அனைத்து பகுதியிலும் சேர்த்து அவர் வந்து ஆட்சி செஞ்சார். அதான் விஜய நகரா அப்படின்னு பேர். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா, கோஸ்டல் பார்ட் ஆஃப் தி கர்நாடகா. கோஸ்டல் பார்ட் ஆஃப் தி கர்நாடகாவில் தான் இவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. இவருக்கு பின்னாடி வந்தவர் புக்கா 1, முதலாம் புக்கர். இவர் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னா, அது இவர் வந்து கவனம் செலுத்தியது, அட்டென்ஷன் கொடுத்தது எந்தெந்த பிளேசஸ் அப்படின்னா, தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலத்துக்கு வந்து அவர் அதிகமாக அட்டென்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ தொண்டை மண்டலம் இஸ் பேசிக்கலி ஃப்ரம் தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாட்டில் நார்த்து தமிழ்நாடு தான் இந்த தொண்டை மண்டலம். ஸோ தொண்டை மண்டல பகுதியை என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, சம்பூர்வராயர் சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பூர்வராயர் சீஃப்ஸ். சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சம்பூவராய ஆண்டு அப்படின்னு அர்த்தம். இளவரசர் ஒருத்தர் இருந்தார். யார்? த பிரின்ஸ் காம்பனா. பிரின்ஸ் வந்து காம்பனா யூஸ்வலி கால்டு குமார காம்பனா. த பிரின்ஸ் காம்பனா யூஸ்வலி கால்டு குமார காம்பனா, த சன் ஆஃப் புக்கா 1. இவர் எப்படின்னா, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதி வச்சிருந்தார். சரிங்களா? ஃபெய்த்ஃபுல் ஜெனரல். அவர் பேர் வந்து மாராய நாயக் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்ஃபுல் ஜெனரலை வச்சிருந்தாரு. எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. குமார காம்பனா இல்லைங்களா? அவரை வந்து மறக்க முடியாது. இஸ் த சன் ஆஃப் புக்கா 1. முதலாம் புக்கருடைய இந்த மகன் குமார காம்பனா மதுரையில் வந்து சுல்தானுடைய ஆட்சி இருந்ததை வந்து முற்றுப்புள்ளி வைத்தவர். இவர் வந்து மதுரையில் 1370 அங்கே சுல்தான்களுடைய ஆட்சியை வந்து ஸ்டாப் பண்ணாருங்க. எல்லாத்தையும் இவர் கேப்சர் பண்ணிட்டார். பிறகு சில நாள் கழித்து, அதாவது இந்த மதுரையை தன்னுடைய விஜயநகர பேரரசோடு இணைத்து விட்டார் அந்த குமார காம்பனுடைய மனைவி கங்கா தேவி ஒரு ரைட்டிங் கொடுக்குறாங்களாமா. அந்த ரைட்டிங் என்ன சொல்கிறாங்க, அந்த போயட்டு கொடுக்குறாங்க. யார்? குமார காம்பனாவுடைய ஒய்ஃபுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா தேவி. அதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம், கங்கா தேவி. ஸோ கங்கா தேவி ஒரு பொயட் கொடுத்துருக்காங்க. அந்த பொயட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுர விஜயம் அப்படின்னு ஒரு பொயட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த மதுரா சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியாரா 2. ஸோ ஹரியாரா, இரண்டாம் ஹரியாரா, சரிங்களா? An impressive achievement was securing, சரிங்களா,
இம்ப்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஃபார் செக்யூரிங். ஸோ பல சாதனைகளை, போற்றத்தக்க சாதனைகளை செய்தவர் இவர். பேர்லெல்லாம் ஒரு ஆட்சி இருந்துச்சு சொன்னோம் இல்லையா? யாருடைய ஆட்சி? பாமினியோட ஆட்சி. இந்த பாமினியுடைய பெல்கம், கோவா, இந்த 2 பிளேஸையும் தன்னுடைய ஆட்சியில் சேர்த்துக்கிட்டவர் இந்த ஹரியானா 2. 1422லேருந்து 1426 வரைக்கும் இருந்தவர் தேவராயா 2, 2ஆம் தேவராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கம டினஸ்டியில் ஒரு கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்னா இந்த தேவராயர் தான். சரிங்களா? சங்க வம்சத்திலேயே மிகச்சிறந்த அரசர் இவர். அவர் இவருடைய தேவராயர் 2உடைய ஒரு வலிமை, ஒரு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேவலரி தான் அவருடைய ஸ்ட்ரென்த்து. கேவலரின்னா என்னது? குதிரைப்படை தான் அதிகமாக அவர் பயன்படுத்துவார். அதுவும் முஸ்லீம் கேவலரி அப்படின்னு அர்த்தம். ஸோ முஸ்லீம் கேவலரின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முன்னாடியே. இந்த மதுரை, இந்த சவுத் தமிழ்நாடு இருக்கக்கூடிய சேரர்கள், சோழர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்த குதிரை படைகளை எங்கேருந்து வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபியனுக்குள்ள இந்த அரபியன் கண்ட்ரீஸில் தான் வாங்குவாங்க. ஸோ அந்த முஸ்லீம் கேவலரி ஃபேமஸ். அந்த அளவுக்கு அவங்க வலிமையாக அந்த குதிரைகள் ஓடும். ஸோ முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை தனது படைகளை சேர்த்தவர் தான் தேவராயர் 2. இவருடைய தேவராயர் 2 ஆட்சி காலத்தில் ஒரு அம்பாசடர் வந்திருக்காரு. எந்த நாட்டு அம்பாசடர் அப்படின்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. பெர்சியன் அம்பாசடர். பெர்சியன் அம்பாசடருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுவும் டக்குன்னு சொல்ல தெரியணும். இப்போ படிச்சுட்டு வந்தோம். அப்துர் ரஸாக். சரிங்களா? பெர்சியன் அம்பாசடர் யாருடைய ஆட்சி காலத்தில்? தேவராயர் 2 ஆட்சி காலத்தில் வந்திருக்காரு. இவர் எங்கெங்கே வந்தாருன்னா 2 பிளேஸுக்கு வந்திருக்காருங்க இந்த பெர்சியன் அம்பாசடர் அப்துல் ரஸாக். ஒரு பிளேஸு உங்களுக்கு தெரியும், அது விஜயநகரா. சரிங்களா? ஒரு பிளேஸு விஜயநகரா. இன்னொரு பிளேஸ் என்ன தெரியுங்களா? கொச்சி. ஸோ கொச்சினுக்கும் வந்திருக்காரு, விஜயநகரத்துக்கும் வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he received tribute from the king of ஸ்ரீலங்கா 2. 2ஆம் தேவராயர் இலங்கை அரசிடமிருந்து கப்பம் பெற்றவர் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருந்துச்சுக்கணும். அடுத்த ஒரு டினஸ்டி போனால் சாலுவா டினஸ்டி. சாலுவா டினஸ்டி 1485லேருந்து 1505 வரைக்கும் இவர் ஆட்சி செஞ்சார் அப்படின்னு தெரியும். இவர் 2ஆம் தேவராயருக்கு பிறகு இந்த 2ஆம் சாலுவா வம்சம் உருவாகுது. ஸோ 2ஆம் தேவராயருக்கு பிறகு அந்த பேரரசு ஆபத்தான நிலைமையில் வந்துருச்சு. ஏன்னா அந்த யாருடைய பேரரசு, ஜென்ரலாக விஜயநகர பேரரசு ஆபத்தான நிலைமையில் வரும்போது தான் இந்த சாலுவா வராங்க. சாலுவா யார்? அவர் பேர் அப்படின்னா நரசிம்மா. ஸோ சாலுவ நரசிம்மா மேக்கிங் யூஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன் டிக்ளேர்டு ஹிம்செல்ஃப் த எம்பரர். சரிங்களா? அங்கே உள்ள சிச்சுவேஷனை பயன்படுத்தி இந்த சாலுவ நரசிம்மர், நான் தான்ப்பா இங்கே ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆஃப்டர் சங்கம டினஸ்டி, த லாஸ்ட் ரூல் ஆஃப் தி சங்கம டினஸ்டி அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக தேவராயர் 2 கிடையாது. யார் அப்படிங்கிறதும் நோட் பண்ணிக்கோ.
ஸோ சங்கம டினஸ்டியில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டினஸ்டி இருந்துச்சு அப்படின்னா யார் வந்து அதை ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். யார் இந்த லாஸ்ட் கிங்டம் லாஸ்ட் ரூலர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சங்கம டினஸ்டியுடைய லாஸ்ட் ரூலர் விருபாக்ஷா. விருபாக்ஷா ராயா டூ. விருபாக்ஷா ராயா டூ அவர் தான் வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கம டினஸ்டி. இவரை டிஃபீட் பண்ணுறாரு, இவரை மர்டர் பண்ணுறாரு இந்த சாலுவ நரசிம்மா. சாலுவ நரசிம்மா இரண்டாம் விருபாக்ஷியரை கொலை செய்து விட்டு ஒரு பேரரசராக அவர் அறிவித்து விடுகிறார். இவர் வந்து சொல்கிறார், யார் அந்த சாலுவ நரசிம்மா, நான் வந்து ஐ டிஃபிட்டட் த கிங்டம் ஃப்ரம் தி கஜபதிஸ். சரிங்களா, கஜபத்தின்னு சொல்லுவாங்க. யார் பேர் வந்து கஜபதி. கஜபத்திஸ்லேருந்து உங்களை நான் காப்பாற்றிட்டேன். சரிங்களா, கஜபத்தியிலேருந்து நாட்டை காப்பாற்றி ஆந்திர கடற்கரை பகுதியிலையும் மீட்டு இவர் வாழ்ந்தாருங்க. இவருக்கு ஒரு தளபதி. சரிங்களா, யார் இந்த நரசிம்ம சாலுவ நரசிம்மாவுக்கு ஒரு ஜென்ரல் இருந்தாருங்க. அவர் பேர் வந்து ஒரு மாபெரும் போர் வீரர். பேசிக்கலி அவர் பேர் வந்து நரச நாயக். நரச நாயக் இஸ் எ ஸ்பெஷல் ஜென்ரல் ஆஃப் சாலுவா நரசிம்மா. சரிங்களா, அவர் எந்த ஒரு பிரச்சனைனாலும் கூடயே இருப்பாராமா. யாருக்கு? சாலுவா நரசிம்மருக்கு இந்த விருமான நரச நாயக்கர். சரிங்களா, விருமான நரச நாயக்கர் 1491 சாலுவா நரசிம்மா இருக்கார் இல்லையா, SN டைடு. அவர் இறந்துறாரு. இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய இளம் வயது இருக்கக்கூடிய சன், அவர் பேர் வந்து நரச நாயக்கர். சரிங்களா, நரச நாயக் அவருடைய இந்த சன்னை வந்து இந்த நரச நாயகர்கிட்ட இவரை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வாய்ந்த ஒரு தளபதி நரச நாயக்கு. யாருடையது? சாலுவா நரசிம்மோட. இப்படி இருக்கும்போது உண்மையான ஆட்சி, சரிங்களா, ஸோ டிஃபேக்டோ நரசநாயக்கா பிகம் டிஃபேக்டோ ரூலில் போயிட்டாருங்க. நரசநாயக்கா டிஃபேக்டோ ரூல். ஸோ டிஃபேக்டோ ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையான ஆட்சி அதிகாரம் தனது கைகளுக்குள் வரப்பெற்ற நரசநாயக்கர் தனது மரணம் வருவரையிலும் நாட்டை காப்பாற்றினார் அப்படிங்கிறது இந்த சாலுவாவுடைய. அடுத்தது பாருங்கள், 1505லேருந்து 1570 துலுவா டினஸ்டி. ஸோ துலுவா டினஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்லைன் சொல்லணும்னா 1505 தான் ஸ்டார்ட் ஆகுது. இன் அபவுட் 1505 his elder son Veera Narasimha started the third dynasty. சரிங்களா, யார் இந்த ஏற்கனவே முன்னாடி இருந்தார் பார்த்தீங்களா நரசநாயக்கா, அவருடைய மகன். அவர் பேர் வந்து வீர நரசிம்மா. ஸோ வீர நரசிம்மா அவர் தான் வந்து துலுவா டினஸ்டி அப்படிங்கிற டினஸ்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவருக்கு பின்னாடி வந்தவர் யாருன்னா இவருடைய பிரதர், அதுவும் யங்கர் பிரதர். ஸோ யங்கர் பிரதருடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயா. அவர் கண்டினியூ பண்ணுறார். கிருஷ்ண தேவராயர் வந்து தன்னுடைய ஆட்சியை கண்டினியூ பண்ணுறார். இந்த கிருஷ்ண தேவராயர்
1509 to 29 வரைக்கும் ஆட்சி செய்தவர் கிருஷ்ணதேவராயர். இவர் மைசூருக்கு அருகே இருந்த உம்மத்தூர் ஒரு குறுநில மண்ணை தோற்கடித்தவர். உம்மத்தூர் சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உம்மத்தூர் சீஃப் அவரை இவர் தோற்கடித்து தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டியவர் தான் அந்த கிருஷ்ணதேவராயர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பல விக்டரிஸ் இருக்குது கிருஷ்ணதேவராயர். இவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் கண்டினியூட்டியாக ஒரு விக்டரிஸ் பார்த்தீங்கன்னா எந்தெங்க அப்படின்னா மலபார், கேரளா பக்கம் இருக்கு மலபார், கொங்கன் கோஸ்ட் இது எல்லாமே தன்னுடைய விக்டரியில் கேப்சர் பண்ணி வச்சுட்டாரு. கிருஷ்ணதேவராயருக்கு நிறையா இராணுவ உதவிலாம் பண்ணியிருக்காங்க. இராணுவ உதவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியா. சரியா, போர்ச்சுகீசியா. ஸோ போர்ச்சுகீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறையா இராணுவ உதவி இவருக்கு மிலிட்ரி எய்டு பண்ணியிருக்காங்க. இவர் கட்டிய கோட்டை பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபோர்ட். இவர் கட்டிய கோட்டை பேர் என்ன அப்படின்னா பாட்கல், BHATKAL, பாட்கல் ஃபோர்ட். ஸோ படிச்சுக்கோ, கேட்பாங்க. பாட்கல் ஃபோர்ட் வாஸ் பில்ட் பை கிருஷ்ணதேவராயா அப்படின்னு தெரிஞ்சு. பேசிக்கலி ஹி வாஸ் கிரேட் பில்டர், சிறந்த கட்டடக்கலை நிபுணர், வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கட்டடக்கலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் கட்டினது என்ன அப்படின்னா இரிகேஷன் டேங்க்ஸ் அண்டு ரிசர்வாயர்ஸ் அதிகமாக கட்டி வச்சுருக்காருங்க. நீர்ப்பாசன வசதி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இரிகேஷன் டேங்க்ஸ் அண்டு ரிசர்வாயர்ஸ் அவருடைய அச்சீவ்மெண்ட்டே இதுதான். நிறையா நீர்ப்பாசன நீர்த்தேக்கங்களும் கட்டி வச்சுட்டாங்க. இவர் டேங்க் மட்டும் தான் கட்டினாரா, இரிகேஷன் சிஸ்டம் மட்டும் தான் கட்டினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்லாம் டெம்பிள்ஸ் கட்டி வச்சுருக்காரு. த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஹம்பி அப்படிங்கிற ஒரு ஊரில் இவர் நிறையா ஃபேமஸ் டெம்பிள்ஸ்லாம் கட்டியிருக்காரு. கிருஷ்ணசாமி டெம்பிள், ஹசாரா சாமி டெம்பிள், விட்டாலா சாமி டெம்பிள். இது மாதிரி 3 டெம்பிள், கிருஷ்ணா, ஹசாரா, விட்டாலா சாமி டெம்பிள் நியர் ஹம்பி அந்த சிட்டி பக்கத்தில் கட்டியிருக்காருங்க. இவருடைய கட்டடக்கலையில் என்ட்ரன்ஸ் போகிறோம் இல்லையா, கேட் பேஸ், அது எல்லாமே கோபுரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோபுரா மாதிரி இருக்கும், கோபுரா. ஸோ ராய கோபுரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராய கோபுரா. என்ட்ரன்ஸ் எல்லாமே கேட்வேல ராய கோபுரா. இவர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹார்சஸை இம்போர்ட் பண்ணுறாருங்க. எங்கே நான் சொல்லுறீங்களா, அரேபியாலேருந்தும் மற்றும் ஈரான் இந்த பிளேஸ்லேருந்து நிறைய ஹார்சஸை இம்போர்ட் பண்ணுறாரு. குதிரைகளை இறக்குமதி செய்கிறாரு. கப்பல் மூலம் மேற்கு கடற்கரை, விஜயநகர துறைமுகங்கள்லாம் உருவாக்குறாரு. இவருடைய வணிகம் அதிகமாக எங்கே இருந்ததுன்னா அந்த அரேபியன்ஸ், போர்ச்சுகீசியர் அவர்கிட்ட தான் அதிகமாக இருந்தது. கிருஷ்ணதேவராயர் கட்டடக்கலை மட்டும் கிடையாதுங்க. இவர் ஆர்ட் அண்டு லிட்ரேச்சர்லையும் ஃபேமஸ். ஸோ கிருஷ்ணதேவராயர் அவருடைய ஆர்ட் அண்டு லிட்ரேச்சர் பேட்ரோனைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு
அதிகமாக ஆதரிச்சாங்களாமா கிருஷ்ணதேவருடைய கலை இலக்கியத்தை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 எமினன்ட் லுமினரிஸ் வச்சிருந்தார். 8 எமினன்ட் லுமினரிஸ் இன் எ லிட்ரேச்சர். அதுக்கு பேர் அஷ்டதிக்காஸ். அஷ்டதிக்கஜாஸ் அடான்ட் இஸ் கோட். அஷ்டதிக்கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவருடைய கோர்ட்டில் அவையில் வந்து அலங்கரிச்சாங்களாமா. அதில் ஃபேமஸ் ஆனவங்க ஒரு 2 பேரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒருத்தர் வந்து அலசானி பெடானா. அலசானி பெடானா was the greatest of them all. இன்னொரு முக்கியமானவர் கிருஷ்ணதேவராயல தெனாலிராமன் இல்லையா? அவரை மறக்க முடியாது. தெனாலி ராமகிருஷ்ணா. தெனாலி ராமகிருஷ்ணா அவரும் வந்து அந்த 8 எமினன்ட் லுமினரிஸில் முக்கியமானவர். இவர் தான் 1565 ஒரு நிகழ்வு நடத்தினார். தி பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. ஸோ தலைக்கோட்டா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஜான்வரி 23, 1565 இந்த நடந்தது. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்ன பேர்னா, இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டாக்கு இன்னொரு பேர் ரக்ஷாசி தான்கடி. ரக்ஷாசி தான்கடி. சரிங்களா? இது முக்கியமானது, அது நோட் பண்ணிச்சுக்கணும். ஸோ இவருடைய ஃபைனல் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியுடைய ஃபைனல் ஸ்டேஜஸ், ராமராயர் இருக்கார் இல்லைங்களா? ராமராயர் வாஸ் இம்ப்ரிசன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். ரிசல்ட் ஆஃப் இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா அப்படின்னா, ராமராயா வாஸ் imprisoned and executed. ஸோ என்ன மீனிங்கு? ராமநாயர் கைது செய்யப்பட்டு உடனடியாக கொல்லப்பட்டார். ஸோ இந்த ஒரு போரில் யாருங்க, இந்த வம்சம் இருக்குல்லையே, இந்த டினஸ்டி அழிஞ்சிருது. சரிங்களா? விஜயநகரம் தோல்வி அடைந்து ராமராயர் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறார். ஸோ அடுத்த ஒரு டினஸ்டி லாஸ்ட்டு ஆரவீடு. ஸோ ஆரவீடு டினஸ்டி 1570 to 1646 வரைக்கும் இருக்காங்க. ராமராயர் ஒருத்தர் இறந்தார் பார்த்தீங்களா? அவருடைய சகோதரர், த பிரதர் ஆஃப் ராமராயர். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலா. ஸோ திருமலா அப்படிங்கிறவர் இந்த பிரதர் ஆஃப் ராமராயர் வாஸ் ஸ்டார்டட் ஆரவீடு டினஸ்டி. அவர் தான் வந்து தொடங்கி வைக்கிறார். திருமலா தான் ஆரவீடு அப்படிங்கிற வம்சத்தை உருவாக்கிறார். இவருடைய மகன்கள், பேரன்கள், இஸ் சன்ஸ் அண்ட் கிராண்ட்சன்ஸ் ரூல்ட் தி ட்ருன்கேட்டட் கிங்டம். ட்ருன்கேட்டட் கிங்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்ட 1630 வரைக்கும் ஆட்சி செய்கிறாங்க.
இவங்க வந்து தலைநகரம் இல்லாமல் நாடோடிகளாக திரிந்து, சரிங்களா, தலைநகரம் இல்லாமல் நாடோடிகளாக திரிந்து 1670 வரைக்கும் ஆட்சி செய்கிறாங்களாம். சரிங்களா. தேர் வேர் சம் மோர் கிங்ஸ் ஹூ ரூல்ட் ஃபிகுட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிகுட்டிவ்ஸ், FUGITIVS, ஃபிகுட்டிவ்ஸ் அன்டில் 1670 without a permanent capital. ஸோ ஜென்ரலி இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நிர்வாகம். ஸோ இவங்கள வந்து ஒரு கமாண்டர் இருப்பாருங்க. கமாண்டருடைய பெயர் என்ன இருக்கும் அப்படின்னா தாளவாய். தாளவாய் தான் கமாண்டருடைய பெயர். கார்ட் ஆஃப் பேலஸ். கார்ட் ஆஃப் பேலஸ், அரண்மனை காவலர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய பேர் வாசல். செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார். செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டன்ட், கணக்காளர். அவருடைய பேர் என்னன்னா ராயசம். இது போஸ்ட் நேம். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய போஸ்ட் நேம். பர்சனல் அசிஸ்டண்ட், பர்சனல் அட்டெண்டன்ட் கூட சொல்லலாம். பர்சனல் அட்டெண்டன்ட். அவர் பேர் வந்து அடைப்பம். அடைப்பம். எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்ட்டோட இருப்பார். எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்ட். அவருடைய பேர் வந்து கரிவா கர்த்தா. கரிவா கர்த்தா. சரிங்களா. ஸோ காரியகர்த்தா. கரிவா இல்லை, காரியகர்த்தா. காரியகர்த்தா அப்படின்னா செயல் முகவர் அப்படின்னு பேர். ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்னன்ஸ் எப்படி இருந்தது, அரசமைப்பு, சரிங்களா, எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எம்பையர் இருக்குல்ல, அதோட கவர்னன்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்னன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா புக்லேயும் இது மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க. த எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு, empire was divided into mandalams. mandalams. mandalams அப்படின்னா ப்ரொவின்சிஸ், மாகாணம் சொல்கிறோம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் நாடு, நாடூஸ். நாடூஸ் தான் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது சத்தால்ஸ், இல்லைங்களா, சத்தால்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஸ்தலங்கள். ஸ்தலங்கள், ஸ்தலாஸ். ஸ்தலாஸ். ஸ்தலாஸ்னா தாலுக். அதுக்கப்புறம் ஃபைனலி கிராமஸ். கிராமஸ், வில்லேஜஸ், இது மாதிரி இருந்தது. ஸோ மண்டலாஸ், நாடூஸ், ஸ்தலாஸ், கிராமஸ், இப்படி ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு மண்டலாஸ்க்கும் மண்டலேஸ்வரா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து அவருக்கு தலைவராக இருப்பார். மண்டலேஸ்வரா அப்படின்னு தலைவர். இப்போ லோயஸ்ட் யூனிட் அப்படி தான் கிராமம் தான். கிராமத்தில் வந்து தலைவராக இருக்கக்கூடிய யாருன்னா கவுடா. கவுடாங்கிறவர் அது கிராமத்துக்கு தலைவராக இருப்பார். ஸோ இது மாதிரி இவங்க வந்து பிரித்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் இராணுவ படையெல்லாம் வச்சுருக்காங்க, சரிங்களா. அதில் முக்கியமான 3 இராணுவ படைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்ஃபேண்ட்ரி, கேவ்லரி,
எலிஃபண்ட் கார்ப்ஸ். எலிஃபண்ட் கார்ப்ஸ். ஸோ இந்த 3 படைகள் வந்து முக்கியமானது இவங்க ஆட்சி காலத்தில். இவங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. அந்த சிஸ்டம் பேர் வந்து நாயக் சிஸ்டம். நாயக் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. த டேம் நாயக் இஸ் யூஸ்டு டு 13th century, 13வது நூற்றாண்டில் பயன்படுத்துகிறாங்க. அவன் எங்கே தெலுங்கில் கன்னடத்திலலாம் பயன்படுத்துகிறாங்க. யார் அவன்னா த மிலிட்டரி லீடர். நாயக்னா என்ன மீனிங்கு? மிலிட்டரி லீடர், இராணுவ தலைவரை தான் நாயக் சொல்லுவாங்க. ஸோ இந்த காகத்திய அரசியல் சொல்லுவாங்க. காகத்திய அரசியலில் இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இந்த சிஸ்டத்தில் விச் இஸ் சிமிலர் டு டெல்லி சுல்தான் பயன்படுத்த இக்தா சிஸ்டம். சரிங்களா, இக்தா முறை சொல்லுவாங்க. ஸோ இக்தா சிஸ்டம் ஆல்சோ சேம் இன் தி நாயக் சிஸ்டம். தமிழில் இது பார்த்தீங்கன்னா நாயக் கட்டணம், நாயகத்தனம், நாயன கருமு அப்படின்னு வித்தியாசம் பேரில் அதே யூஸ் பண்ணுவாங்களாம். சரி, யாருடைய இந்த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் தான். சரிங்களா, கிருஷ்ண தேவராயர் அவருடைய பாணி இது. கிருஷ்ண தேவராயா அவருடையதும் அச்சுவட்டா தேவராயா. ஸோ இவங்களுடைய 2 பேர் காம்பினேஷன் தான் அந்த நாயக் சிஸ்டம். ஸோ இவங்க வந்து 9 நாள் ராம நவமி திருவிழா நடத்துவாங்களாமா. சரிங்களா, இதில் வந்து நுனீஸ் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். நுனீஸ்னு ஒருத்தர், அவர் போயட். அவர் எழுதிய நூலில் இதை கூறப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய வாசகமு, தமிழில் சொல்ல போனால் ராய வாசகமு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து தெலுங்கு நூல் இது. அது வந்து இவங்க ஆட்சி செய்ததை வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோர்சஸ். ஸோ இவங்களுடைய சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சொசைட்டி அண்ட் எக்கனாமி, சமூகமும் பொருளாதாரமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலி கன்னட, தெலுங்கு, போர் அந்த மரபு சான்ற முறை தான் இருந்திருக்குது. இவங்களுடைய சொசைட்டி பார்த்திங்கன்னா ப்ரீவேலன்ஸ் ஆஃப் ஸ்லேவரி, அடிமைத்தனம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிமை முறை. அது இல்லாமல் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் அது விஜயநகர பீரியடில் நான் அக்ரேரியன் கிராஃப்ட்ஸ் கூட இருந்தது. நான் அக்ரேரியன் கிராஃப்ட்ஸ், வேளாண் சாரா கைவினை பொருட்கள் இருந்திருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டடை வச்சுருந்தாங்க. பட்டறைன்னு சொல்லுவாங்கல்ல, அது பட்டடை. பட்டடைன்னா என்ன அர்த்தம்? ஒர்க் ஷாப் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கோசைய வர்க்கம். ஸோ இந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விஜயநகர பேரரசுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்க. த லிஸ்ட் அவுட் த 4 dynasties ஆஃப் விஜயநகரா இன் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக சொல்லலாம். ஆன்சர் என்ன வரப்போகுது? கண்டிப்பாக சங்கமா, இல்லைங்களா? சங்கமா, சாலுவா, துளுவா, அரவிடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அருமையாக வந்து படித்து வச்சுருந்தோம்னா இதுக்கான சரியான ஆன்சரை கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் தெரியும், ஆல் ஆர் கரெக்ட் தான். எப்படி? த
The names of the coins of Vijayanagara rules Varaha. Okay, right now. The gold coin contains the images of various human deities, animals, correct da? The capitals of அது பேர் என்ன தலைநகரம் காக்கத்தியா வாரங்கல் காக்கத்தியாவோட தலைநகரம் வந்து வாரங்கல் அதுவும் கரெக்ட் தான். விஜயநகர ரூலர்ஸ் அடாப்டட் த கஸ்டம்ஸ் ஆஃப் சாளுக்கியன் அரசாட்சியை விஜயநகர பேரரசு வந்து பயன்படுத்தியிருக்கார்கள் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு புதுமையாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். விட்டலசாமி டெம்பிள் வாஸ் பில்டு பை கிருஷ்ணதேவராயர். கண்ணை முடிச்சு சொன்ன இப்போலாம் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா. விட்டலசாமி கோயிலை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு. த பேட்டில் ஆஃப் டலைக்கோட்டா கண்ணை முடிச்சு சொல்லலாம் இப்போலாம் படிச்சு வந்தோம். 1565 the battle of Talakota was fought in the year 1565. கிருஷ்ணதேவராயா belonged to யாருங்க துலுவா டினஸ்டி. ஸோ ஆற வீடு கிடையாது, சின்னது தான். சங்கம பெருசு அலையும் கிடையாது, சாளுவாலையும் வராது. ஸோ துலுவா டினஸ்டியில் தான் யார் கிருஷ்ணதேவராயா இருக்கார். அப்போ இல்லை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த ராஜாவுடைய பெயர்கள்லாம் எந்தெந்த வம்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருமையாக. ஸோ 1336, 1347, 1565 சரிங்களா. ஸோ 1614. ஸோ ஒன்றுமே அப்படியே போல்டாக பாருங்களா. இது எனக்கு ஞாபகம் இருக்குது. 1565 என்ன இருக்கும், த பேட்டில் ஆஃப் டலைக்கோட்டா இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம், ஞாபகம் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். சி வந்து எனக்கு கன்ஃபார்மாக ரெண்டுன்னு தெரியுது அப்படின்னா ஸோ ஆப்ஷன் வந்து எய்தர் ஏ இருக்கும் ஆர் டி இருக்கும், அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து பார்க்கலாம். த ஆரிஜின் ஆஃப் விஜயநகரா. ஆரிஜின் ஆஃப் விஜயநகரா என்னதுங்க, ஆரிஜின் ஆஃப் விஜயநகரா. விஜயநகரா தோன்றியது பாமினி தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாமினி இன்னும் படிக்கல, விஜயநகரா ஆரிஜின் மட்டும் சொல்லுங்கள். எப்போது 1347 அதான் வந்து கரெக்ட். கரெக்டா 1347 கரெக்டாக வருமா செக் பண்ணுங்கள். ஸோ சிக்கு வந்து விஜயநகர ஆரிஜின் என்னங்க இந்த இதில் வர்றாங்க 1336 மறந்துடாது, 1336 தான். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நீ ஆப்ஷன் ஏவே கொடுத்துடலாம், வேறெல்லாம் கொஞ்சம் செக் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் தெரிஞ்சால் சந்தோஷம். ஸோ டவுன்ஃபால் ஆஃப் விஜயநகரா. டவுன்ஃபால் ஆஃப் விஜயநகரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1614 ஒரு பெரிய இருக்கிற இயர்லேயே வந்து ஒரு லாஸ்ட் இயர் தான் அது இருக்கும். ஆரிஜின் ஆஃப் பாமினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாகவே இருக்குது, 1347. ஏன்னு கேட்டிங்கன்னா 1336 இது ஸ்டார்ட் ஆகிருக்கும் பொழுது அதுவும் பேரலாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் 1347. ஸோ வில்லேஜ் ரக்ஸாஸ் டகடி ரிலேட்டட் டு விச் பேட்டில் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், கண்ணை மாதிரி சொன்னாங்க இல்லையா, த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. ஸோ ரக்ஸாஸ் அண்ட் தகடி கிராமங்கள் எந்த பொருளும் தொடர்புடையது அப்படின்னா தலைக்கோட்டை போர் அப்படின்னு. செகண்ட் மெட்ச் தி ஃபாலோயிங். இபுன் பத்துட்டா இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். இபுன் பத்துட்டா எந்த ஊருங்க, மொரோக்கோ ட்ராவலர், எனக்கு ஞாபகம் இருக்குது மொரோக்கோ ட்ராவலர். ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுது பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே வந்துடும். ஏன்னா மற்றதுக்கு எதுவுமே இங்கே 2 இல்லை, இங்கெல்லாம் 2 இல்லை பார்த்தீங்களா. ஸோ 2 இல்லாதனால ஈஸியாக ஆன்சர் பண்ணலாங்க. ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் வந்து ஏதாவது ஒரு சான்ஸில் டக்குன்னு கிடச்சிடும். இருந்தாலும் அப்துல் ரசாக் யாருங்க, அப்துல் ரசாக் பெர்ஷியன் ட்ராவலர், பெர்ஷியன் ட்ராவலர் மாதிரி ஈஸியாக சொல்ல முடியும். நிக்கிட்டின் ரஷ்யன் ட்ராவலர், நுனிஸ் போர்ச்சுகீஸ் ட்ராவலர். ஸோ நான் படித்தது தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஹவு த கொரோனேஷன் ஆஃப் க்ரௌன் பிரின்ஸ் வாஸ் டிஸ்கிரைப்டு அண்டர் தி விஜயநகரா ரூல். விஜயநகர ஆட்சி கீழ் இளவரசரின் முடிசூற்றல் எவ்வாறு வழங்கப்பட்டது. ஜென்ரலி வந்து என்ன வருங்க, அந்த க்ரௌன் பிரின்ஸ்க்கு பெயரே வந்து யுவராஜா தான் சரிங்களா. யுவராஜா பட்டாபிஷேகம்
யுவராஜா பட்டாபிஷேகம். யுவராஜானாலே பேசிக்காகவே பிரின்ஸை தான், இளவரசை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் வந்து விஜயநகர பேர்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸில் பாமினி ரூல்ஸ் பார்க்கலாம்.